Hi students, in the video la நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter 3 algebra la example 3.2 பார்க்க போறோம். 3.2 ல என்ன கொடுத்திருக்காங்க? solve 2x minus 3y equal to 6 x plus y equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே linear equation in two variables. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சால்வ் பண்ணா என்ன அர்த்தம்? x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சொல்யூஷன் போலாம். கொடுத்திருக்க ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. 2x minus 3y equal to 6 இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். x plus y is equal to 1 இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துப்போம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம். அதாவது நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தட் போவோம். எலிமினேஷன் மெத்தட்ல 9th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க. மூணு மெத்தட் இருக்கு. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். நான் இப்போ எலிமினேஷன் மெத்தட் போறேன். ஓகேவா? இப்போ இதுல இங்க 2x இருக்கு, இங்க x இருக்கு. x நான் இப்போ கேன்சல் பண்ணணும்னா ரெண்டோட கோஎஃபிஷியன்ட் சேம் ஆக்கணும். அதனால நான் இப்போ y கேன்சல் பண்ணணும்னா இங்க -3 இருக்கு, இங்க 3 நம்ம கொண்டு வரணும். அப்போ இந்த ஹோல் ஈக்குவேஷனை நம்ம 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். நான் இப்போ x தான் கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ இங்க 2x இருக்கு, இங்கேயும் 2x ஆ மாத்தணும். அப்போ ஹோல் ஈக்குவேஷனையும் நம்ம எதால மல்டிப்ளை பண்ண, இதை மட்டும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இதை 2 ஆ மாத்தணும்னா ஹோல் ஈக்குவேஷனையுமே 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதான் செகண்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் நம்பரை வந்து ஈக்குவேஷன் நம்பர் போட்டு ரவுண்டு போட்டிருப்பேன். அதுதான் ஈக்குவேஷன் நம்பர். எதால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அது ரவுண்டு போடாமல் சும்மா நம்பர் மட்டும் போட்டிருப்போம். அப்போது ஈக்குவேஷன் 2வை நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ண போகிறேன். 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? 2x plus 2y equal to 1 into 2 வந்து 2. இப்போ 2x plus 2y is equal to 2. இந்த ஈக்குவேஷன் நம்ம 3 மார்க் பண்ணிப்போம். இப்போ நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிருக்க ஈக்குவேஷன் 3. இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷனாக மாற்றிட்டோம். இப்போ இதை மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதை தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் பாருங்கள். இங்கே 2x இருக்குது, இங்கேயும் 2x இருக்குது. கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலாக ஆயாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும்னா, அதாவது எலிமினேட் பண்ணணும்னா இங்கே 2x இருக்குது, இங்கே -2x மாற்றணும். அப்போ தான் 2 - 2 தான் 0 ஆகும். 2x - 2x தான் 0 ஆகும். அப்போ நம்ம இங்கே 2x இருந்துச்சுன்னா இங்கே -2x மாற்றணும். நம்ம தான் இங்கே +2x இருக்குது, இதை மைனஸாக மாற்றணும். அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் இந்த ஈக்குவேஷன்லையே சம்லையே கொடுத்துருக்காங்க, இது -xன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணுறப்போ -2xன்னு வந்துடுச்சு. அப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ண வேண்டாம், அங்கேயே சைன் சேஞ்ச் ஆகி ஆப்போசிட் சைனில் தான் இருக்குது. அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணணும். இங்கே நம்ம தான் சைன் சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம இப்போ சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்டிங் 3 from 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து தேர்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 2x minus 3y equal to 6. அதுக்கப்புறம் தேர்ட் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2x plus 2y is equal to 2. இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அதனால் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ். இப்போது இந்த +2xும் -2xும் கேன்சல். -3y -2y +2yன்னு எடுத்துடக்கூடாது, நம்ம இங்கே சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ -3y -2y வந்து ரெண்டும் சேம் சைன் ஆட் பண்ணி அதே சைன் போடணும். -5y equal to 6 - 2 6 - 2 வந்து 4. அப்போ y-ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 4/-5 இங்கே வரப்போ டிவைடட் பை -5. அப்போ y is equal to இந்த மைனஸ் மேலே கொண்டு போயிடலாமா? -4/5ன்னு வந்துச்சு. இப்போ y-ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஏதாவது லீனியர் ஈக்குவேஷனில் இன்டூ வேரியபிள்ஸ்னால் ஏதாவது ஒரு வேரியபிள் ஃபைண்ட் பண்ணிட்டா போதும், அதை இன்னொரு ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்? இப்போது இந்த ஒய்யோட வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஈக்குவேஷனாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1 2 எதுலனாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் இது சிம்பிளாக இருக்கிறனால நான் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஒய் இருக்கிற இடத்துல என்ன போட போகிறோம்? -4/5. ஸோ எக்ஸ் -4/5 ஈக்குவல் டு 1. x -4/5 equal to 1. இப்போ இது ஃப்ராக்ஷனாக இருக்குது. இங்கே வந்து கீழே 1. அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 1க்கும் 5க்கும் எல்சிஎம் 5 தான். இப்போ இந்த 1-ஐ 5ஆக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், மேலேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். x இன்ட்டு மேலேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த 1-ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இதை மாறும், 5ஆக மாறும். அதனால் இங்கேயும் கீழேயும் மேலேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். x இன்ட்டு 5 வந்து 5x மைனஸ் இங்கே 5 தான் இருக்குது. ஸோ 4 அப்படியே போட்டுடலாம். by 5 equal to 1.
இப்போ 5 இங்கே மூவ் பண்ணிடலாமா? இங்கே டிவிஷனில் இருக்குது, இங்கே போகிறப்போ மல்டிப்ளிகேஷனாக மாறும். 1ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 5. 5x - 4 = 5. நமக்கு x தான் வேணும். ஸோ -4 அங்கே கொண்டு போயிடுவோம். +4 மாறும். 5 + 4 வந்து 9 ஆகும். அப்போ 5x = 9. அப்போ எக்ஸோட வேல்யூ = 5 இங்கே போகிறப்போ /5. ஸோ எக்ஸோட வேல்யூ 9/5 கிடச்சிருக்கு. ஒய்யோட வேல்யூ -4/5 கிடச்சிருக்கு. அப்போ நம்ம எக்ஸ் லாஸ்ட் ஆன்சர் எழுதிடணும். x = 9/5 அண்ட் y = -4/5. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சுதா? தேங்க்யூ.